ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃபனை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஃபனாக மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்ருவாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுரக்காய் அடை. இந்த மாதிரி பிஞ்சு சுரக்காயாக எடுத்து அதை தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். 1 கப் பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டும் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோடு இந்த சுரக்காயை சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி சுரக்காய் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு இதில் தேவையான உப்பை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சா போதும். நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட நைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஒரு கல் காய போட்டு எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு மீடியம் சைஸ் அடையாக வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயை சுற்றிலும் விட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை தோசை மேலே விட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் வெந்துருச்சுன்னா திருப்பி போட்டு மறுபுறமும் நல்லா சிவந்தோன்னு எடுத்துடலாம். இந்த சுரக்காய் அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க சுரக்காய் சாப்பிட மாட்டாங்க. இப்படி கொடுத்தோம்னா என்னென்னே தெரியாமல் சாப்பிடுவாங்க. சீக்கிரம் ஜீரணமாயிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு பச்சை கொத்தமல்லி, தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் வச்சு அரைச்ச சட்னி சூப்பர் காம்பினேஷன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.